ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டோக்னாமிக்ஸ் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஒரு காயினை வாங்கறதுக்கு முன்னாடி எப்படி அந்த டோக்னாமிக்ஸ் அனலைஸ் பண்றது. ஸோ இந்த டோக்னாமிக்ஸ் வச்சு நம்ம காயினோட இது லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ணுமா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டோக்னாமிக்ஸ் பார்ட் நம்ம கம்ப்ளீட்டா நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் என்னென்ன டாபிக்ல கவர் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது புது புது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா என்னென்ன வருது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் சேம் டைம் பேக் டு டெக்னிக்கல், அதாவது டெப்தா போயிட்டு அதோட கன்சர்ன்ஸ் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றாங்க பிளாக் செயின், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் என்எஃப்டி பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றோம். கேமிங் என்எஃப்டி வரப்போகுது, மியூசிக் என்எஃப்டி பத்தி நம்ம பேசிருக்கோம். நிறைய என்எஃப்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாட்டர் அப் டு டேட். நீங்க கிரிப்டோ நியூஸஸ் மற்றும் வெப்3 நியூஸஸ், பிளாக் செயின் நியூஸ் பத்தி நம்ம கவர் பண்றோம் ஃபுல்லாத்தையும். அப்புறம் கிரிப்டோ காயின் வீக்லி ஒரு காயின் நம்ம கவர் பண்றோம். இங்க இந்த காயின் பை பண்ணலாம், அந்த காயின் பை, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த காயினோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓடிதான். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எதை கவர் பண்ண போறோம்னா, ஸோ டோக்னாமிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டோக்கன் பிளஸ் எக்கனாமிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு டோக்னாமிக்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதை என்னென்ன கவர் பண்றது முன்னாடி நம்ம முதல்ல மார்க்கெட்டை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஸ்விபி கொலாப்ஸ், அதாவது எஸ்விபி யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆன பின்னாடி என்னாச்சுன்னா, மார்க்கெட் ரொம்ப எப்படி சொல்றது, பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ரொம்ப கொலாப்ஸ். எஸ்விபி பேங்க், அதாவது யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகணும்னு நம்மளோட கிரிப்டோ கரன்சி இருக்கிற காயின்ஸ்ல லைட்டா பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, எஸ்விபி கொலாப்ஸ்க்கு அப்புறம் அங்க இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஃபெட் மீட்டிங் லாஸ்ட் நடந்து அது 2.25% பேஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு நினைச்சாங்க. பட் எல்லாருமே ஏதோ 0.25% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸோட லெவல் டே பை டே கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்னாச்சு, இப்போ எஸ்இசி என்ன பண்றாங்க, எல்லாருமே பிட்காயின் மூவ் பண்றாங்க, கிரிப்டோ கரன்சி மூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிவ் அவங்களோட ரெகுலேஷன் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எஸ்இசி கிரிப்டோ மேல பயங்கர போக்கஸாக இறங்கிட்டாங்க. ஸோ யாருமே கிரிப்டோல உள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்ச் மேலேயும் ஆக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா காயின் பேஸ் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க வார்னிங் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. உங்களை செக்யூரிட்டி காயின்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம செக்யூரிட்டி காயினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டோக்கனாமிக்ஸ் பார்ட்ல செக் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா எஸ்இசி ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும். ஏன்னா அங்க யூஎஸ்ல பேங்க் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்இசி எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மேலேயும் எல்லா கிரிப்டோ காயின் மேலேயும் கண்ணா இருக்காங்க. ஸோ இது எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இவங்க எப்படி புடிச்சு உள்ள போடலாம், அந்த இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் அவங்க ஃபியூச்சர்ல, அதாவது பாஸ்ட்ல பண்ணிருக்க மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால எஸ்இசி கிரிப்டோக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும், அப்கமிங் டேஸ்ல ஆல்ரெடி காயின் பேஸ்க்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ காயின் பேஸ்க்கு நோட்டீஸ் அமைச்சு அந்த சேம் டைம் யூஓபி தெரியும், யூஓபிக்கு மேலேயும் சில கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்ல செம்மையா டிராப் ஆயிருக்கும். ஸோ யூஓபி, அதே மாதிரி காயின் பேஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பினான்ஸ் சைடு கூட வரலாம். ஸோ நீங்க இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் எஸ்இசி எல்லா காயின் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த செக்யூரிட்டினா என்ன, அப்புறம் இந்த மார்க்கெட் வேல்யூ, ஸோ சப்ளைனா என்ன, இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கணும். முதல்ல டோக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும் முன்னாடி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் டோக்கனாமிக்ஸ் டோக்கன் பிளஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த டோக்கனை வச்சுதான் அந்த காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா எல்லாம் சொல்ல போறாங்க. ஸோ இது நம்ம 3 பார்ட்டா கவர் பண்ண போறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. ஸோ நம்ம 3 பார்ட்டா கவர் பண்ண போறோம். ஸோ இது டோக்கனாமிக்ஸ் மெயினா ரெண்டு இதுதான் ஆக்ட் பண்ண போறோம், மேஜர் பார்ட் ஆக்ட் பண்ண போறோம். ஒன்னு சப்ளை, இன்னொன்று டிமாண்ட். சப்ளையை வச்சுதான் சப்ளை எவ்வளவு இருக்கு, அதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு, அதை வச்சுதான் காயினோட மார்க்கெட்டு, காயினோட மூவ்மெண்ட்டோ இல்ல பிரைஸோ இன்க்ரீஸ் ஆகும். சப்ளையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை பார்ட் இருக்கு. ரிலீஸ், இன்ஃபிளேஷன், டிஃப்ளேஷன், பர்னிங் மெக்கானிசம், அதாவது சப்ளை மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. அப்புறம் மார்க்கெட் கேப். சப்ளைனா டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை வரும். அப்புறம் மார்க்கெட் கேப்னா எவ்வளவு இருக்கு அது சொல்லி வரும். ஓகே கைஸ், அடுத்த டிமாண்ட். இப்போ ஒரு காயினுக்கு டிமாண்ட் எப்படி ஏற்படும்னா, சப்ளை குறைஞ்சிட்டா டிமாண்ட் எடுக்கும். அப்புறம் ஆர்ஓஐ சொல்லுவாங்க, அதாவது சப்ளை குறைஞ்சா டிமாண்ட் எடுக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்களோட காயினை போய் அவங்க ஸ்டேக் பண்ணிட்டு அது மூலம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆர்ஓஐ சொல்லுவாங்க. டிமாண்ட் யூஸ் கேஸ். ஸோ அந்த காயினோட யூஸ் கேஸோ, அந்த என்எஃப்டியோட யூஸ் கேஸோ, அதை வச்சு மெட்டாவர்ஸ் யூஸ் கேஸ், அந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் 4 மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஒரு காயினை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு காயின் ரிலீஸ் பண்றாங்கன்னா ஐசிஓ, ஐடிஓ, அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிளாட்
சாரி இந்த மாதிரி ஐசிஓ ஐடிஓ ப்ரீ சேல் இந்த மாதிரி வந்து ஒரு காயின் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐசிஓ கண்டக்ட் பண்ணி காயின் ரிலீஸ் பண்ணுவாங்க, பிரைவேட் சேல் கண்டக்ட் பண்ணி காயின் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரீ சேல் கண்டக்ட் பண்ணி காயின் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஐஓடி கண்டக்ட் பண்ணி காயின் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஐடிஓ கண்டக்ட் பண்ணி காயின் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காயின் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணிட்டு, இப்போ வந்து ஏர்லி இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஐசிஓல பை பண்ணிட்டு அது எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ வந்து சேல் பண்ணிடுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ப்ரீ சேல்ல வாங்கிட்டு ஒரு 50 lakhs டோக்கன் வந்து ஃப்ரீ சேல்ல வாங்கிட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பெரிய பீக் போகும். அதாவது அதோட ஆல் டைம் ஹை தொடும். அதாவது $2 கிட்ட போகும். அப்ப என்ன பண்ணும், சேல் பண்ணிட்டு போவாங்க. அப்ப வந்து யார் அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாரோ அவங்க செம்ம லாஸ்ல இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து என்ன பண்றாங்க, செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்சிசி கவர்மெண்ட் சொல்றாங்க. அதாவது எஸ்சிசி ஆக்ட் வந்து இதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் லான்ச் பண்றாங்களோ, ஸோ இந்த மாதிரி ஐடிஓ ஐசிஓ ஸோ ஐடிஓ ஐசிஓ இந்த மாதிரி லான்ச் பண்றவங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரீசேல்ல பை பண்ணி வச்சுட்டு அதாவது லான்ச் ஆகும்போது நல்ல டாப் பிரைஸ் சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால வந்து பாமர் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க உள்ள போயிட்டு. ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்றவங்கள இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் யாரு மாட்டுறது, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் காயின் வந்து மாட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐசிஓ ஐஇஓ ஐடிஓ ப்ரீசெல் இவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே காயின் பை பண்ணி வச்சுட்டு அதை வந்து லான்ச்சுக்கு அப்புறம் சேல் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதா செக்யூரிட்டி கமிஷன் சொல்றாங்க. அந்த டோக்கன் தான் செக்யூரிட்டி டோக்கன். ஸோ இது வந்து நீங்க ஏமாத்துறீங்க மக்களை. முன்னாடியே வந்து ப்ரீ சேல் பிக் சேல் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாச்சும் லான்ச் பண்ணிட்டு நீங்க எல்லாம் பை பண்ணிட்டு லான்ச்சுக்கு அப்புறம் நீங்க சேல் பண்ணிட்டு போயிருங்க, உள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாம் மாட்டிக்கிறான் அது சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ற காயின்ல என்ன பண்றாங்க, எஸ்சிசி வந்து கேஸ் போட்டு அந்த காயினை வந்து தூக்குறாங்க. இந்த மாதிரி காயின் வந்து அப்கமிங் டேஸ் நீங்க ரிலீஸ் பண்ண, இந்த மாதிரி காயின் அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது நீங்க தெளிவா பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு வரை என்ன மாதிரி காயின் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிளாட் காயின் சொல்லுவாங்க. பிளாட் காயின் சொல்லுவாங்க, அதாவது பிடிசி மாதிரி. ஸோ 21 சப்ளை தான், 20 மில்லியன் சப்ளை தான். ஸோ டைரக்டா வந்து நாங்க இந்தியா லான்ச் பண்ண போறோம். ஸோ நீங்க டைரக்டா யார் வேணா அப்போ பை பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டன்டா வந்து பை பண்ணுங்க எல்லாருமே. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் சரி, பிக் இன்வெஸ்டர் சரி, எல்லாருமே வந்து அட் டைம் அந்த என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அன்னைக்கு பை பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க சேல் பண்ணுங்க. இது மாதிரி ப்ரீ சேல் கண்டக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டோக்கன் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி டோக்கன்ஸ் என்ன, எக்ஸ்ஆர்பி இதில் மாட்டின்னு இன்னும் கூட வெளியாகிறாங்க. ஸோ நீங்க இதுக்கு மேல ஐசிஓ ஐடிஓலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த காயின் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எஸ்சிசி ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க இதை. ஸோ பிளாட் காயின் இந்த மாதிரி பிட்காயின் மாதிரி இன்ஸ்டன்டா எப்போ கொடுக்குறாங்க அதை நீங்க பை பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா எல்லாமே நீங்க பிளாட் காயின்ல ஃபோக்கஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டைம் சஸ்டெயின் பண்ணும். எந்த ஒரு கேஸும் இது மாதிரி வர வாய்ப்பு இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சப்ளை டிமாண்ட் சொல்லிட்டு. ஸோ சப்ளைல என்ன பார்த்தது, டிமாண்ட் என்ன பார்த்து. ஸோ சப்ளைல வந்து ரிலீஸ் பத்தி பார்ப்போம். ரிலீஸ்னா ஒண்ணு இல்லை, ஒரு டோக்கன் லான்ச் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன ஐசிஓ ஐடிஓ ஐஓ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 10,000 டோக்கன் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே நல்ல ஆல் டைம் ஆகி போயிடும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆல் டைம் ஆகி போனா சேல் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அப்போ வந்து ரீட்டைல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்டிங் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பெஸ்டிங்னா ஒண்ணு இல்ல, இப்போ வந்து நீங்க ஒரு 10 lakh டோக்கன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 month வந்து 10% நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 month வந்து நீங்க 10% எடுக்கலாம். அடுத்து வந்து அடுத்த 6 month வந்து 20% எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெஸ்டிங் பீரியட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா ஆக்சுவலா வந்து வெஸ்டிங் பீரியட் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி வெஸ்டிங் பீரியட் தான் அவங்களோட அமௌண்ட் எடுக்க முடியும். வெஸ்டிங் டைம் சொல்லிட்டு ஒன்னு பிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரிலீஸ் சொல்லுவாங்க. ரிலீஸ் இல்ல எமிஷன்ஸ் சம்திங் இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு நிறைய காயின்ஸ் இருக்கு இந்த மாதிரி வெஸ்டிங் பீரியட் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காயின் சொல்லலாம், எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் வரல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காயின் வந்து வெஸ்டிங் பீரியட் போயிடுச்சுன்னா அந்த இப்போ வந்து வெஸ்டிங் பீரியட் வரப்போகுது, அதாவது அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா நீங்க அந்த காயினோட பிரைஸ் வந்து கம்மியாகும். எனவே நீங்க ஒரு காயினை வந்து பார்க்கும்போது அந்த காயினுக்கு வந்து வெஸ்டிங் டைம் இருக்கா, எவ்வளவு டோக்கன் ரிலீஸ் பண்ண போறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பெல்லாம் வெஸ்டிங் டைம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து அந்த பிரைஸ் வந்து டம்ப் ஆகும், காயினோட பிரைஸ் டம்ப் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ட்ராது கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ண வந்து ரிலீஸ், அதாவது எமிஷன் சொல்லுவாங்க. அந்த காயினுக்கு வந்து வெஸ்டிங் பீரியட் இருக்கா இல்லையா அதை நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்டருக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க எப்பெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த கொடுக்கும்போது தான் டைம்ல வந்து பிரைஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்து இன்ஃபிளேஷன் டிஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் என்னன்னா ஒண்ணு இல்ல, இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த காயினோட சப்ளை வந்து ஒரு கான்ஸ்டன்டா பிக்ஸ்டா, இப்போ பிட்காயின் எப்படி 21 மில்லியன் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பிக்ஸ்டு டோக்கன் சப்ளை இருக்காது. அது பார்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாஜ் சொல்லலாம். ஸோ டாஜ் வந்து இன்னும் யூஸ் கேஸ் நமக்கு தெரியாது, பட் ஆனால் ஒரு
அதோட டோக்கன் எவ்வளவு சப்ளையும் தெரியாது. அது பாட்டு அவன் பாட்டு என்ன பண்ணுவாங்க, டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பான், நீங்க பை பண்ணிட்டா. இதெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஃபிளேஷன் டோக்கன் நீங்க பை பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாஜ் டோக்கன் பை பண்ணிட்டா, அவன் ரிலீஸ் பண்ண காயினோட பிரைஸ் கீழே தான் போயிட்டு இருக்கும். சோ இப்போ வந்து டிஃப்ளேஷன், இப்போ வந்து இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா டாஜ் காயின் சொன்னேன். ஸோ டாஜ் காயின் வந்து பாத்தீங்கன்னா அவன் பாட்டு காயின் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பான், இதனால உங்க காயினோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளேஷன் ஒண்ணு இல்ல, பிக்ஸ்ட் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் 20 மில்லியன் சப்ளை தான் பிஎன்பி தான் 20, பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லியன் சப்ளை தான், பிடிஸ் 21 மில்லியன் சப்ளை தான். ஸோ இந்த மாதிரி பிக்ஸ்டா இருக்கிற காயினை நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா காயினோட வேல்யூ டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து அந்த காயினோட சஸ்டெயின் அந்த ப்ராஜெக்டை பொறுத்து உங்களோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃபிளேஷன் காயினை நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு பிரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா அவன் பாட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான். சில ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ளேஷன் வந்து 10% சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க கம்யூனிட்டியோட கவர்மெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி 15% டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து பர்னிங் மெக்கானிசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்குமே காயினோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து அவன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த காயின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பான், அதனால வந்து பிரைஸ் வந்து டிராப் தான் ஆகும், மேல் நோக்கி போகாது. மேல் நோக்கி போன மொத்த சப்ளை அவங்க எப்போ வந்து பிக்ஸ்டு சப்ளை நிரூபிக்கிறானோ அப்போ வரையும் அது வந்து பிரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க ஒரு காயினை ரிலீஸ் பண்ணும்போது அந்த காயின் வந்து வெஸ்டிங் டைம் இருக்கா, அது சரி இன்ஃபிளேஷன் காயினா அது டிஃப்ளேஷன் காயினா சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி தான் அந்த காயின் வந்து ஃபர்ஸ்ட் பை பண்ணணும். அடுத்து பர்னிங் மெக்கானிசம், இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதுதான். பர்னிங் மெக்கானிசம் டோக்கனை பர்ன் பண்றது. டோக்கன் பர்ன் பண்றது மீன்ஸ் எரிக்கிறது இல்ல, அது வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கன் வந்து டெத் வேலட்னு சொல்லுவாங்க, அந்த வேலட் வந்து மூவ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி வந்து என்ன பண்ணுவாங்க, குவார்டர்லி ஒன்ஸ், அதாவது 4 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டோக்கன் வந்து டெத் வேலட் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது என்னன்னா அவங்களோட டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க 200 மில்லியன்னா ஒரு 10% அனுப்புறாங்கன்னா அப்போ வந்து டோக்கனோட பிக்ஸ்ட் இது வந்து யாருக்கு லாபம் பார்த்தா பிக்ஸ்ட் டிஃப்ளேஷன் டோக்கன் வந்து சம லாபம். அவங்க பர்ன் பண்ணினாலும் அந்த டோக்கனோட பிரைஸ் வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆயிடும். எப்படி சொல்றது, பிரைஸ் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா அவங்க டிஃப்ளேஷன் வந்து பிக்ஸ்ட் டோக்கன், அப்போ அவங்க பர்ன் பண்ணா கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அதே இன்ஃபிளேஷன் டோக்கன்ல வந்து அவங்க 10% வச்சு பர்ன் பண்ணா 5% வரும், 5% பர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த அளவு மூவ்மெண்ட் இருக்காது, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் டம்ப் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இன்ஃபிளேஷன் டோக்கன்ல பர்னிங் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணா அது வேஸ்ட் தான். ஸோ அது அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனா டிஃப்ளேஷன்ல பர்னிங் மெக்கானிக்ஸ் பண்ணா வேற லெவல் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிலீஸ்னா என்ன, இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் பர்னிங் மெக்கானிசம். ஸோ சப்ளைல வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளை என்ன, டோட்டல் சப்ளை என்ன, அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கவர் பண்ணுவோம். மார்க்கெட் கேப் டிமாண்ட்ல நம்ம ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வந்து தெரியும். ஓகே கைஸ், பை பை.